ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு வந்து நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ். ஜாயின்னா மூட்டு. எலும்பில் பல இடத்துல பல விதமான மூட்டு ஜாயின் இருக்குது. அது எப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். தீஸ் ஜாயின்ஸ் ஆர் எசென்சியல் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ் பர்ஃபார்ம் பை போனி பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி. இந்த ஜாயின் இருக்கிறதுனால தான் நம்ம எலும்பெல்லாம் அசைக்க முடியுது. இதை நம்ம என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஜாயின்ஸ் ஆர் த பாயிண்ட் டு கான்டாக்ட் பிட்வீன் போன்ஸ். ரெண்டு போன் ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கு பேர் ஜாயிண்ட். சரியா? Sometimes they are playing protective role in process. Force generated by muscles used to carry out the movement through joints with the help of human functional activity, daily living and ambulation. மனிதன் டெய்லி தன்னோட வேலை செய்வதற்கும் முக்கியமான பணிகளை ஆற்றுவதற்கும் இந்த ஜாயின்ஸ் கண்டிப்பாக தேவை. சரியா? ஒரு ஃபோர்ஸை வந்து தள்ளுறதுக்கு மசில்ஸ் எல்லாம் சரியாக வேலை செய்கிறதுக்கு இந்த ஜாயின்ஸ் வேணும். தீஸ் ஆர்ஸ் தி ஃப்ரக்குலம் ஆஃப் லிவர் அப்படின்னு நெம்புகோலோட மையமாக இது நெம்புகோல் மாதிரி செயல்பட்டு நம்மளுக்கு கொடுக்கும். ஃபஸ்ட்டு ஃபைப்ரஸ் ஜாயின்ஸ் அப்படின்னா நார் இணைப்பு ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஃபைப்ரஸ் நார் பொருளாலான ஜாயின்ஸ். அதுக்கு இன்னொரு பேர் சினர்தோசிஸ் அப்படின்னு சொல்லி பேர். சினர்த்ரோசிஸ். இந்த ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நகரவே நகராது, அப்படியே வந்து தையல் போட்ட மாதிரி பிடிச்சிக்கும். அதுதான் ஃபைப்ரஸ் ஜாயின்ட்ஸ். தே ஆர் இம்மூவபிள். இந்த ஜாயிண்ட் வந்து நகரவே நகராது. ஃபிக்ஸட் ஜாயின்ட்ஸ், நோ மூவ்மெண்ட் பிட்வீன் தி போன்ஸ் இஸ் பாசிபிள். ரெண்டு போன் ஜாயிண்ட் ஆகிருக்கும், ஆனால் இதுக்குள்ளே இந்த போன் நகரவோ ஆடவோ அசைவோ முடியாது. இப்படி இருந்தால் அந்த பேர் ஃபைப்ரஸ் ஜாயின்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். எக்ஸாம்பிள், த ஸ்கல் போன்ஸ் ஆர் ஃபைப்ரஸ் சுட்ஸ். நம்முடைய மண்டை ஓட்டு எலும்பெல்லாம் ஒன்றோட ஒன்று தைச்சி வச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் ஃபைப்ரஸ் ஜாயின்ட்ஸ் அல்லது சினர்த்ரோசஸ் அப்படின்னு சொல்லி பேர். நம்ம லேபில் வந்து மண்டை ஓடு இருக்குது, அந்த மண்டை ஓட்டை போய் பார்த்திங்கன்னா அது தெரியும். சரி, தலையில் தெரியும். நெக்ஸ்ட்டு கார்டிலேனியஸ் ஜாயின்ட்ஸ் அல்லது ஆம்பி ஆர்த்ரோசஸ் அப்படின்னு சொல்லி பேர். கார்டிலேனியஸ் ஜாயின்ட்ஸ் ஆர் ஆம்பி ஆர்த்ரோசஸ் அப்படின்னு சொல்லி. தே ஆர் ஸ்லைட்லி மூவபிள், கொஞ்சமாக நகரும். which joint surface are separated by cartilage, slight movement only possible. குருத்தெலும்பாலான ஜாயின்ஸாக இருக்குது, இதில் கொஞ்சமான மூமெண்ட்ஸ் மட்டும் காணப்படும். எடுத்துக்காட்டு ஜாயின்ட்ஸ் வந்து வெர்டபிள் காலம். வெர்டபிள் காலம் நம்ம முதுகு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் நகர்த்தல் மட்டும் இதில் நடக்கும். மூணாவது சினோவியல் ஜாயின்ட்ஸ், இதுதான் முட்டி. சரி, இது எப்படி வேணால் நகர்த்துக்கலாம். டைஆர்த்ரோசிஸ் ஜாயின்ட்ஸ், தே ஆர் ஃப்ரீலி மூவபிள். இது எப்படின்னு மூவ் ஆகும். ஜாயின் ஆர்டிகுலேட்டிவ் போன் செப்பரேட்டட் பை தி கேவிட்டி விச் ஃபில்ட் வித் சினோவியல் ஃப்ளூயிட். இப்படி கை முட்டி கால் முட்டி எல்லாம் சினோவியல் ஜாயின்ட்ஸ். ஓகேவா? அதுக்குள்ளே சினோவியல் மெம்பரின் இருக்கும். இது போக உடம்புக்குள்ள இந்தந்த இடத்துல என்னென்ன ஜாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபைபரஸ் ஜாயிண்ட்டு மண்டோட்டில் இருக்குது. கழுத்தில் ஸ்வெல் ஜாயின்ட்ஸ் அல்லது பிவிட் ஜாயிண்ட் இருக்குது. தோள்பட்டையில் பால் ஜாக்கெட் ஜாயிண்ட் இருக்குது. சரி, மணிக்கட்டில் எலிப்சோடியல் ஜாயிண்ட் இருக்குது. சரியா? இங்கே வெர்டபிள் காலத்தில் கார்டிலேஜ் ஜாயின்ட்ஸ் இருக்குது. சரியா? நம்முடைய கால் எலும்பில் சின்கோரியஸ் ஜாயிண்ட் இருக்குது. சரியா? மணிக்கட்டில் சேடில் ஜாயிண்ட் இருக்குது. சரியா? காலில் பிளேன் ஜாயிண்ட் இருக்குது. முட்டியில் ஹின்ஸ் ஜாயிண்ட் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஜாயிண்ட் இருக்குது. இதெல்லாம் கேட்பாங்க. சரியா? இதெல்லாம் நம்மளாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தது ஜாயிண்ட்டு, அதனோட வேலை. பிவட் ஜாயிண்ட் இருக்குன்னு பிட்வீன் அட்லஸ் அண்ட் ஆக்சஸ், இது கழுத்தில் இருக்குது. பிளானி கிரிட்லிங் ஜாயிண்ட்ஸ், கார்பசல்ஸ். கார்பசல்ஸ் எங்கே இருக்குது? விரலில் இருக்குது. சேடல் ஜாயிண்ட்டு, கார்பல்ஸ் அண்ட் மெட்டா கார்பல்ஸ். நம்முடைய உள்ளங்கைக்கும் விரல்களுக்கு நடுவில் சேடல் ஜாயின்ட்ஸ் இருக்குது. பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்டு ஹியூமரஸ் தொடையெலும்பு பெக்டோரல் கடியில் இருக்குது. ஹின்ஸ் ஜாயின்ட்ஸு முட்டியில் இருக்குது. கோனிடியாட்ஸ் ஆங்குலர் ஜாயின்ட்ஸ் பிட்வீன் ரேடியஸ் அண்ட் கார்பல்ஸ். ரேடியல்ஸ் எலும்புக்கு கார்பஸ் எலும்புக்கு நடுவில் இது இருக்குது. இந்த மாதிரி எந்தெந்த இதெல்லாம் மேட்ச் ஷீட்டில் கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும், மனப்பாடம் பண்ணிக்கணும். சரியா? எந்தெந்த ஜாயிண்ட் எங்கே. நெக்ஸ்ட்டு டிஸார்டர்ஸ் ஆஃப் மசில் அண்ட் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். நம்முடைய தசைகள்லையும் எலும்புலையும் என்னென்ன குறைபாடுகள், டிஸார்டர்ஸ், நோய்கள் வருது. இப்போது ஃபஸ்ட்டு வந்து மயோஸ்தீனியா கிராவிஸ் அப்படின்னு ஒரு நோய். அந்த நோய்க்கு பேர் மயாஸ்தீனியா கிராவிஸ். இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளே தாக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இந்த அஃபெக்டிங் தி ஆக்ஷன் ஆஃப் அசிட்டைல் கொலைன் இன் நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் லீடிங் டு ஃபேட்டிக். நம்முடைய நரம்பும் தசையும் சந்திக்கிற இடத்துக்கு பேர் நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி பேர். அதுக்குள்ளே அசிட்டைல் கொலைன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கும்.
அந்த பொருள் வந்து வேலை செஞ்சால் தான் நம்ம உணர்வுகள் கடத்தப்படும், தசையெல்லாம் சுருங்கி விரியும். இப்போ இந்த அசிட்டைல் கொலைனுக்கு எதிராக ஒரு ஆன்டிபாடிஸ் நம்ம உடம்புல கிரியேட் ஆயிரும். அப்போ அசிட்டைல் கொலைன் செயல்பட விடாமல் தடுத்து நிறுத்திடும். இப்படி வந்துடும். அப்படி இருந்துச்சா உடம்பு வலிக்கும். வீக்னிங் ஆஃப் பேரலைசிஸ், உடம்பு சதை ரொம்ப வீக் ஆயிரும். பேரலைசிஸ், பக்கவாதம் வந்துடும். ஸ்கெலிட்டல் மசில்ஸ். அசிட்டைல் கொலைன் ரிசெப்டார்ஸ் ஆர் தி சார்கோலமா ஆர் பிளாக்டு. அசிட்டைல் கொலைன் வந்து சார்கோலமாவில் சென்ஸ் பண்ணக்கூடியது எல்லாமே பிளாக் ஆகி அடைச்சிக்கும் பை ஆன்டிபாடிஸ். ஆன்டிபாடிஸ் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகி அது கொண்டு லீடிங் டு வீக்னஸ் ஆஃப் மசில்ஸ் எல்லாம் வீக் ஆயிரும். இந்த டிசீஸ் இன் ப்ரக்ரஸ், இந்த டிசீஸ் தீவிரமாகும் போது உங்களால் மெல்ல முடியாது, சாப்பிட முடியாது, ஸ்வாலோயிங் முழுங்க முடியாது, பேச முடியாது, மூச்சு விட கூட முடியாது. எப்படி டிஃபிகல்ட் ஆயிரும். மெல்றதுக்கு கஷ்டமாக இருக்கும், முழுங்குறது கஷ்டமாக இருக்கும், பேசுறது கஷ்டமாக இருக்கும், மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்கும். இப்படியெல்லாம் வந்துடும். சரி, ரொம்ப நல்ல நோய். ஓகேவா? அதனால் இது பேர் மயோஸ்தீனியா கிராவிஸ் அப்படின்னு சொல்லிக்கு. இதுக்கு அடுத்து டெட்டனி அப்படிங்கிற நோய். இந்த ரேப்பிட் மசில் ஸ்பாம், மசில் ஈஸியாக செயல்படாமல் அப்படி தடுத்து நின்று. மசில் டியூ டு டிஃபிஷியன்சி ஆஃப் பேராதைராய்டு ஹார்மோன். பேராதைராய்டு ஹார்மோன் குறைஞ்சி போச்சுன்னா மசில் வேலை செய்யாது, அப்படி இறுக்கி பிடிச்சிக்கும். ரிசல்ட்டிங் ரெடியூஸ்டு கால்சியம் லெவல் இன் பாடி. பிளட்டில் கால்சியம் லெவல் குறைஞ்சிருச்சுனாலும் இந்த பிரச்சனை வருது. மசில் ஃபேட்டிக்கு அப்படின்னு தசை பிடிப்பு, தசை வலி அப்படின்னு சொல்லி பேர். கை கால் வலி, உடம்பு வலி. மசில் ஃபேட்டிக் இஸ் இன்னபிலிட்டி ஆஃப் மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆஃப்டர் ரிப்பீட்டட் மசில் கான்ட்ராக்ஷன்ஸ். மசில் தொடர்ந்து சுருங்க முடியாமல் போகிறதுக்கு பேர் தான் மசில் ஃபேட்டிக்யூ அப்படின்னு சொல்லி பேர். தசை சோர்வடைஞ்சு போகிறது. மசில் ஃபேட்டிக்னா தசை சோர்வு. திஸ் இஸ் டியூ டு லேக் ஆஃப் ஏடிபி அக்குமுலேஷன் ஆஃப் லாக்டிக் ஆசிட். உடம்புல லாக்டிக் ஆசிட் அதிகமாகிடுச்சினாலும் இந்த உடம்பு வலி வரும். ஏடிபி இல்லைனாலும் இந்த வரும். ஏனரோபிக் பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ். சரியா? குளுக்கோஸ் வந்து ஏனரோபிக்காக பிரேக் டவுன் ஆகிறப்ப லாக்டிக் ஆசிட் வரும். இது உடம்புல அதிகமாக இருந்தால் வலி உருவாக்கும். இதுக்கடுத்து அட்ரோபி அப்படின்னா தசை செயல் இழப்பு. அட்ரோபின்னு என்ன? செயல் இழப்பு. தசை செயலிழந்து போயிடும். த டிக்ளைன் அல்லது செயல்பாடு குறைஞ்சி போகிறது அல்லது முற்றிலும் முடங்கி போகிறது. செஷன் அப்படின்னா முற்றிலும் முடங்கி போகிறது. மஸ்குலர் ஆக்டிவிட்டி ரிசல்ட்ஸ் கண்டிஷன் இஸ் கால்ட் அட்ரோபி. மசில் தொடர்ந்து செயல்பட முடியாமல் முற்றிலும் அப்செட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பேர் அட்ரோபி. விச் ரிசல்ட் இன் தி ரிடக்ஷன் ஆஃப் சைஸ். மசிலோட சைஸ் குறைஞ்சிடும். இந்த மசில் மேக்ஸ் மசில் டு பிகம் வீக். மசில் வீக் ஆயிரும். விச் அக்கர்ஸ் லேக் ஆஃப் யூசேஜ் ஆஃப் கொரோனிக் பெட் ரிட்டன் பேஷன்ஸ். யார் தொடர்ந்து பெட் ரெஸ்ட்லேயே இருக்கிறீங்களோ இந்த பிரச்சனை வரும். சரி, நீங்களே காலையிலேருந்து சாயந்தரம் வரை தூங்கிட்டே படுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வரும். இது ரொம்ப நல்ல நோய். ஓகேவா? வந்துச்சுன்னா அப்படி கை கால் பிடிச்சிக்கும். அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் அப்படியே எடுத்து அடக்கம் பண்ணிட வேண்டியதான். சரியா? வீட்டில் எந்நேரம் படுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, பெட் ரெட்டில் இருந்தீங்கன்னா இந்த அட்ரோபியா இருக்கும். மசில் செயல்பட முடியாமல் செயலிழந்து போயிடும். இதுக்கடுத்து மசில் புல் அப்படின்னு என்னென்னா தசை பிடிப்பு, தசை பிடிச்சிக்கிறது. சரியா? மசில் இழுத்து பிடிச்சிக்கிறது. இந்த மசில் புல் ஆக்சுவலி மசில் டீர் அப்படின்னா உள்ளே இருக்கிற ஜவ்வு கிழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ட்ரோமாட்டிக் புல்லிங் ஆஃப் ஃபைப்ரஸ் ப்ரொடியூஸ் டியர்ஸ் நவுன் இஸ் ஸ்ப்ரைன். அதாவது நம்முடைய மசில் எந்த அளவுக்கு சக்தியை தாங்குமோ அந்த அளவுக்கு செயல் கொடுக்கணும். அது விட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா இந்த தசை கிழிஞ்சு போயிடும். தீஸ் கேன் அக்கர் டியூ டு தி சடன் ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் மசில் பிகன் த பாயிண்ட் ஆஃப் எலாசிட்டி. மசில் எலாசிட்டி தாண்டி இழுக்கும் போது இந்த பிரச்சனை வருது. பேக் பெயின் இஸ் ஏ காமன் ப்ராப்ளம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எடுத்துக்காட்டு முதுகு வலி. மசில் புல் டியூ டு தி இம்ப்ராப்பர் பொசிஷன் வித் ஸ்டாட்டிக் சிட்டிங் ஆஃப் லாங் ஹவர்ஸ். தொடர்ந்து ஒரு 4-5 மணி நேரம் நேராக உட்காராமல் தலை ஒன் சைடாக உட்காந்துருந்தீங்கனால இந்த பிரச்சனை வரும். இதுக்கடுத்து மஸ்குலர் டயஸ்ட்ரோபி அப்படின்னா தசை சிதைந்து போகிறதுக்கு பேர் மஸ்குலர் டயஸ்ட்ரோபி. தசை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து போகும். தி குரூப் ஆஃப் டிசீஸ் கலெக்டிவ் கிளால்டு மசில் டயஸ்ட்ரோபி. இதுக்கு வந்து நிறைய நோய் ஒன்றா சேர்ந்து மசில் அழிக்கும். அசோசியேட் ப்ரொக்ரெசிவ் டீஜெனரேஷன் ஆஃப் வீக்கிங் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில்ஸ். தொடர்ந்து எலும்பு சதை வந்து அழிந்துக்கிட்டே வரும். லீடிங் டு டெத்து. கடைசியாக அவனையும் முடிச்சிடும். சரியா? இது ரொம்ப நல்ல நோய். ஃப்ரம் லங்ஸ் டு ஹார்ட் ஃபெயிலியர். லங்ஸ் ஃபெயிலியர் ஆயிரும், ஹார்ட் ஃபெயிலியர் ஆகும். த மோஸ்ட் காமன் மஸ்குலர் டயஸ்ட்ரோபி இஸ் டச் நீ மஸ்குலர் டயஸ்ட்ரோபி. இது அதிகமாக வரக்கூடிய நோய் வந்து டச் நீ மஸ்குலர் டயஸ்ட்ரோபிங்கிறது ரொம்ப அதிகமாக. இதுக்கடுத்து டிசார்டர்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். எலும்பு மண்டலத்தில் என்னென்ன குறைபாடுகள் வருது? ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா மூட்டு வலி. ஆர்த்ரைட்டிஸ் இன்ஃப்ளமேஷன் டீஜெனரேட் டிசீஸ் டேமேஜ் இன் ஜாயின்ட்ஸ். தேர் ஆர் செவரல் டைப்ஸ் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ். முட்டி வலி எத்தனை டைப் இருக்குது?
ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் அதிகமாகிறதுனால வரக்கூடிய மூட்டி வலிக்கு பேர் ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிக்ஸ். த போன் எண்ட்ஸ் ஆஃப் தி நீஸ், முட்டி வந்து டேமேஜ் ஆகிடும். ஃப்ரீலி மூவபிள் ஜாயின்ட்ஸ் அவை தி பர்சன் ஏஜ் ஆகிறதுனால. த ஜாயின்ட்ஸ் ஆஃப் நீஸ், ஹிப், ஃபிங்கர்ஸ் அண்ட் வெர்டபிள் காலம் இஸ் அஃபெக்டட். முதுகு வலி, முட்டி வலியெல்லாம் வந்துடும். ரீயூட்டமாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா முட்டியில் இருக்கக்கூடிய ஜவ்வு வீங்கிடும். த சினோவியல் மெம்பரன் பிகம் இன்ஃப்ளமேட்டட், வீங்கி போயிடும். அண்ட் தேர் இஸ் அக்குமுலேஷன் ஆஃப் ஃப்ளூயிட் இன் ஜாயின்ட்ஸ், முட்டியில் நீர் கோத்துக்கும். தி ஜாயின்ட்ஸ் வெல், வீங்கி போயிடும். போன் பிகம் எக்ஸ்ட்ரீம்லி பெயின்ஃபுல், ரொம்ப அதிகமாக வலிக்கும். இட் கேன் பிகன் எனி ஏஜ் பட் சிம்டம் யூஸ்வலி எமர்ஜ் பிஃபோர் ஏஜ் 50. இது எந்த வயசில் வேணாலும் வரும், ஆனால் 50 வயசுக்கு அப்புறம் அதிகமாக வரும். கவுட்டி ஆர்த்ரோடிஸ் அப்படின்னா கவுட் அப்படின்னு ஒரு நோய் இருக்குது. இது வந்து இன்ஃப்ளமேஷன் ஆஃப் அக்குமுலேஷன் ஆஃப் யூரிக் ஆசிட் இன் கிறிஸ்டல்ஸ். யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் வந்து முட்டியோட ஜவ்வுகள் வந்து சேர்ந்துக்கு. இன்னபிலிட்டி எக்ஸ்ட்ரீட், இது வெளியே கொண்டு போகவே முடியாது. இதனால் இந்த பிரச்சனை வருது. இட் கெட்ஸ் டெபாசிட்டட் இன் சினோவியல் மெம்பரன். இந்த சினோவியல் மெம்பரனில் யூரிக் ஆசிட் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துக்கிட்டே இருந்து முட்டி வலி உருவாக்கிது. இதுக்கு அடுத்தது ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு தேய்மானம். இட் இஸ் டிஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் டி. விட்டமின் டி கம்மியாக இருக்கிறதுனால எலும்பு தேய்மானமாகி வரும். த ஹார்மோன் இன்பேலன்ஸ், த போன் பிகம்ஸ் சாஃப்ட் அண்ட் ஃப்ராகிள். எலும்பு லேசாகி உடஞ்சிரும். இட் காஸ் ரிக்கட்ஸ் இன் சில்ட்ரன், ஆஸ்டியோமலைசி இன் அடல்ட் ஃபீமேல்ஸ். வயதான பெண்களுக்கு ஆஸ்டியோமலைசியும் குழந்தைங்களுக்கு ரிக்கட்ஸும் வருது. இட் கேன் பி மினிமைஸ்டு வித் அடிக்குவேட் கால்சியம் இன்டேக், விட்டமின் டி இன்டேக், ரெகுலர் ஃபிசிக்கல். டெய்லியும் விட்டமின் டி எடுத்துக்கணும், கால்சியம் எடுத்துக்கணும். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா இது சரியாக இருக்கும். இல்லைன்னா அது அப்படியே போயிடும். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெகுலர் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன யூஸ்? எக்ஸசைஸ் இது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபாலோ இன் 4 பேசிக் கேட்டகரி. என்டூரன்ஸ், தசையோட திறன் அதிகமாகும், தசையோட வலிமை அதிகமாகும். நம்ம பேலன்ஸாக இருக்கிறதுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி, வளையும் தன்மை அதிகமாகும். ஃபஸ்ட் என்டூரன்ஸ்னு திறன். இட் இஸ் ஏரோபிக் ஆக்டிவிட்டிஸ் இன்க்ரீஸ் ப்ரீத்திங், ஹார்ட் ரேட். நம்ம மூச்சு வாங்குறதை அதிகப்படுத்தும். இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ஹார்ட்டு நல்லா துடிக்கும். டு கீப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஹெல்த்தி, இம்ப்ரூவ் ஓவரால் டிசீஸ். இதயம் நல்லா வேலை செய்யும், சர்க்குலேட்டரி சிஸ்டம் நல்லா வேலை செய்யும். ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ், மசிலோட ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா மசில் எல்லாம் ஸ்ட்ராங் ஆயிரும். ஹெல்ப்ஸ் டு ஸ்டே இண்டிபெண்டன்ட், கேரி எவ்ரி டே ஆக்டிவிட்டிஸ் சச் அஸ் கிளம்பிங் ஸ்டேயர்ஸ் அண்ட் கேரிங் பேக்ஸ். இதை இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா மாடிப்படி ஏறி இறங்குறது, வெயிட்டான பொருள் தூக்கிட்டு ஓடுறது, இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா மசில் ஸ்ட்ரென்த் ஆயிரும். பேலன்ஸ் எக்ஸசைஸ், நேராக நிற்கிறதுக்கு டு ப்ரிவென்ட் த ஃபால்ஸ் விச் காமன் ப்ராப்ளம் ஆஃப் ஓல்டர் அடல்ட்ஸ். வயதானவங்களை கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். மினி ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் ஆல்சோ இம்ப்ரூவ்ஸ் த பேலன்ஸ். நிறைய இதுக்கு இம்ப்ரூவிங் எக்ஸசைஸ் வந்துருச்சு, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ் அப்படின்னா தசை வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி, வளையும் தன்மை. ஸ்ட்ரெச் பாடி மசில்ஸ், மோர் ஃப்ரீடம், ஜாயின்ட்ஸ் மூவ்மெண்ட்ஸ். ரெகுலர் எக்ஸசைஸ் கேன் ப்ரொடியூஸ் ஃபாலோயிங் பெனிஃபிட் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் எல்லாம் வந்து மசில் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது போக வேறு என்ன யூஸ் இருக்குது? த மசில் யூஸ் இன் எக்ஸசைஸ் க்ரோ லாங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா மசில் பெருசாயிரும், ஸ்ட்ராங் ஆயிரும். த ரெஸ்டிங் ஹார்ட் ரேட்ஸ் கோஸ் டவுன். மசில் ரெஸ்ட் எடுக்காது, ஹார்ட் வந்து ரெஸ்ட் எடுக்காமல் தொடர்ந்து ஆக்டிவாக துடிச்சிட்டே இருக்கும். மோர் என்சைம் சிந்தசிஸ் இன் மசில் ஃபைபர். மசில் நிறைய என்சைம்ஸ் இருக்கும். லிகமெண்ட்ஸ் டெண்டன்ஸ் பிகம் ஸ்ட்ராங்கர். மசில் டெண்டான்ஸும் லிகமெண்ட்ஸும் நாரலைகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். ஜாயின்ட்ஸ் பிகம் மோர் ஃப்ளெக்சிபிள். நிறைய வளையும் தன்மை உருவாகும். ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஹார்ட் அட்டாக் வராது. இன்ஃப்ளூயன்ஸ் ஹார்மோன் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், அறிவு கூர்மை அதிகமாகும். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா, டெய்லி நடந்தீங்க வாக்கிங் பண்ணிங்கன்னா அறிவு கூர்மை அதிகமாகும். சரியா? அதனால் டெய்லி வாக்கிங் போங்க. ப்ரிவென்ட்ஸ் ஒபிசிட்டி, குண்டாகிறது தடுத்துரும். ப்ரொமோட்ஸ் கான்ஃபிடென்ட் எக்ஸ்ட்ரீம். இது வந்து தன்னம்பிக்கையும் மதிப்பும் மரியாதையும் அதிகப்படுத்தும். ஆஸ்கெட்டிவ்லி பெட்டர் தென் குட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ். அதாவது மனிதனோட செயல்பாடுகளை ஆரோக்கியம் இருக்கிறதுக்கு பயன்படுகிறது. ஓவரால் வெல்பீயிங் வித் குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப். எல்லாமே சேர்ந்து வாழ்க்கையோட தரத்தை இன்க்ரீஸ் பண்ணும். ப்ரீவென்ட்ஸ் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அண்ட் எனக்சிட்டி. விரக்தி போகிறது, மன அழுத்தம், சரி கோபம் எல்லாத்தையும் குறைச்சிடும். டியூரிங் மஸ்குலர் தெர் இஸ் இன்க்ரீஸ் ஆஃப் மெட்டபாலிசம். நம்ம டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறப்ப நம்ம அதிகமாக வளருவோம். த ஓட்டு இஸ் நீடட் ஃபார் மசில் இன்க்ரீஸ். அதிகப்படியாக ஆக்சிஜன் உள்ளே போகும். த ரெக்வயர்மெண்ட் மேட் மோர் ஆக்சிஜன் வித் ஆர்பிசி அவைலபிள் இன் ஆக்டிவ் சைட்ஸ். இதனால் ஆர்பிசியோட ஆக்சிஜன் நினையும் கெப்பாசிட்டி அதிகமாகும். தேர் இஸ் அன் இன்க்ரீஸ்டு ஹார்ட் ரேட். இதய துடிப்பு அதிகமாகும். கார்டியக் அவுட்புட், இதயம் விதத்துலேருந்து ஹார்ட்லேருந்து
blood வெளியில் வருது அதிகமாகும். Along with balanced diet, physical activity plays significant role of strengthening in muscle bones. சரியான உணவு பழக்கமும் சரியான எக்ஸசைஸ் இருந்தால் நம்ம மசில்ஸு போனஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஓகேங்களா?